Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அரைச்சு தான் செய்ய போறோம். இந்த சைஸ்ல கட் பண்ணாவே கரெக்ட்டா இருக்கும். 5 பல்லு பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சுக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே 3 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம் மட்டும் பொடிசா கட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம எண்ணெயிலே தாளிக்கிறப்ப நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம இதை அரைக்க போகிறது கிடையாது, அதனால தான் பொடிசா கட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பொடிசா கட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இந்த டைமில் ஒரு சட்டி வச்சுட்டு நல்லா சட்டி சூடானதும் உரிச்சு வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸில் இருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ஆனதும் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி கரையிற அளவு வதங்கின பிறகு கூடவே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை அரைச்சி உள்ளார வைக்க முடியும். கட் பண்ண பிறகு உள்ளார நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா உள்ள பூச்சி அப்படின்லாம் சொத்தை ஏதாவது இருக்கும், அதனால் செக் பண்ணிக்கலாம். இதே போலவே எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் தண்ணியிலே போட்டுடலாம். தண்ணியில் போடலைன்னா கருப்பாயிடுங்க கத்திரிக்காய். அவ்வளோதாங்க, எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் மசாலாவை எடுத்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வச்சிடலாங்க. இந்த மாதிரி இதே போலவே எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம மசாலா வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா வித் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சட்டியில் 300 நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு எல்லா கத்திரிக்காயும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க. கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே மறுபடியும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு வடகமும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறேன். போதுமான தண்ணி சேர்த்துட்டு புளி நெல்லிக்காய் அளவில் எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில்
நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை குழம்பு உள்ளார சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். குழம்புக்கு எதுவும் இப்போது உப்பு சேர்க்கலிங்க. நம்ம மசாலா வதக்கிறப்பவே நான் உப்பு போட்டேன் இல்லைங்களா, அதுவே கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. கடைசியாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.